எல்லோருமே, எல்லா திருத்தூதர்களுமே ஒன்றிணைந்து ஆண்டவரோடு விருந்துண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதாசுவை பார்த்து மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, உங்களோடு இருக்கக்கூடியவர் தான், நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான். ஆகவே இந்த தீச்செயலை குறித்து சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவன் திருந்த வேண்டும் என்கின்ற அழைப்பை எல்லாம் கொடுக்கின்ற பொழுது, அந்த அழைப்பை மறைமுகமாகவும் கொடுக்கின்ற போதும் கூட அதை உணர்ந்து கொள்ளாமல் இந்த யூதாசு இஸ்காரியோத்து எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு வாழ்ந்து வந்திருக்கிறான் என்றால், எனக்கு ஆண்டவரோடு உள்ள உறவு முக்கியமில்லை, ஆண்டவரோடு உள்ள உறவு எனக்கு தேவையில்லை, எனக்கு ஆதாயம் கிடைத்தால் போதும், எனக்கு பணம் கிடைத்தால் போதும், 30 வெள்ளிக்காசு எனக்கு கிடைத்திருக்கிறது, ஆகவே அதை வைத்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்வேனே ஒழிய ஆண்டவரோடு உள்ள உறவு எனக்கு தேவையில்லை என்பதாக அவனுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. அதே போல் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது. கூடவே இருந்து குழிபறித்த கூட்டம்தான் பெரிய கூட்டமாக அவர் முன்னால் இருந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவன் யூதாசு இஸ்காரியோத்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர் பேதுரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு சென்ற பொழுது, கல்வாரி பயணத்தை நோக்கி அவர் சென்று கொண்டிருந்த பொழுது கூடவே யாருமே பயணிக்கவில்லை, எல்லாருமே ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். பயந்து போய் நமக்கும் இப்படிப்பட்ட துன்பம் வந்துவிடுமோ என்கின்ற அச்சத்திலே எல்லாருமே ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு 12 திருத்தூதர்கள் இருக்கிறார்கள். இந்த தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் தீப்பிழம்பு எடுத்துக்கொண்டு ஆண்டவரை கைது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வருகின்ற பொழுது, இந்த 12 பேரும் ஆண்டவரை கைது செய்யாமல் தடுப்பதற்காக எந்தவித முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை. மாறாக ஆண்டவருக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற பொழுது, ஆண்டவருக்கு எதிராக துரோகம் செய்யப்படுகின்ற பொழுது இவர்களும் கூடவே இருந்து அந்த துரோகத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட கொடூரமான துரோகம், கூடவே இருந்து குழிபறிக்கக்கூடிய ஒருவன் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலிலும் அந்த துரோகத்தை பொறுமையாக சகித்து கொள்ளக்கூடியவராக, ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதனை இந்த வேளையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும்.